In Arakantanallur temple, after the puja, there was also a Tiruvudal procession which incidentally is conducted in the Arunachaleswara temple in Tiruvannamalai on the specified day after Pongal Sankranti. The Tiruvudal is an enactment of the divine quarrel between Lord Shiva and his consort Parvati.
கள்ளவினை பசுபோத கவலமிக கழித்துண்டு கருணை என்னும் வெள்ள மதம் கொடி சித்தி வேடத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம். முருகன் துதி. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னீர் கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே. காக்க கடவியனி காவா திருந்தக்கார் ஆர்க்கு பரமாம் ஆறுமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி. திருவூடல் விவரம். முன்னொரு காலத்தில் சேதி நாட்டிலே பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள கிழக்கு திசையில் உள்ள அரையடி நல்லோர் என்னும் கஷேத்திரத்தின் கண் ஒரு சமயம் ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி அம்மையாம் பார்வதி தேவியார் ஸ்ரீ அதுல்ய நாதேஸ்வரர் சன்னதி அடைந்து பண்ணின் இதையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி, என்னும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி, மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையாளே போற்றி போற்றி, உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி, என்னா இலங்கை கோன் தன்னை போற்றி, இறை விரலால் வைத்து கந்த ஈசா போற்றி, பன்னார் இசையின் சொற்கேட்டாய் போற்றி, பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி, கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி, கைலை மலையாளே போற்றி போற்றி. பன்னவர் போற்ற அரையணிநல்லூர் பதியில் வாழ்பவனே போற்றி, என்னரும் பொருளாய் நின்ற இறைவனே போற்றி போற்றி, நன்னரும் பதம் பணிந்தேன் நாதனே போற்றி, முக்கன் அண்ணலாய் அமர் அதுல்ய நாதேஸ்வரனே போற்றி போற்றி என்று பலவாறாக அன்புடன் அடிபணிந்து தோத்திரம் செய்தனர். இவ்வாறு தோத்தரித்து நின்ற அம்பிகை இறைவன் தன் பக்கம் வீற்றிருக்க செய்து அளவலாவி பேசி வருங்காலத்து அம்பிகைக்கு நம்மிடத்தில் பிரியம் உண்டாகும்படியான பல சரச வார்த்தைகளை கூறினார். அவ்வார்த்தைகளை கேட்டவுடனே அம்பிகைக்கு வருத்தம் உண்டாகி இறைவனை நோக்கி, சுவாமி, நீ தாருகாவனத்துக்கு பிச்சைக்கு எழுந்தருளி அங்கிருந்த ரிஷிபத்தினிகள் கற்பை அழித்து இலங்கையிலே ராவணனுடைய மாளிகைக்குள் மண்டோதரிக்காக எழுந்தருளி இருந்து திருக்காலத்தியிலே கண்ணப்ப நாயனார் கொடுத்த எச்சில் இறைச்சியை உண்டருளினீர். இவை போன்ற உமது துர்நடத்தைகள் எல்லாம் என் ஞாபகத்திற்கு வருகின்றன. இப்போது உம்மிடத்தில் பிரியம் உண்டாகும்படியான சரச வார்த்தைகளை கூறி என்னை மகிழச் செய்கின்றீர். என்னை சந்தோஷப்படுத்துவது போலவே வேறிடத்தும் அவ்விதமான வார்த்தைகளால் மயக்குகின்றவர் தானே என்று என் மனதிற்கு வருத்தம் உண்டாகிறது. ஆதலால் உமக்கும் எனக்கும் பொருந்தாது, நீர் உம்மிடத்திலே இரும், என்னிடம் வராதீர் என்று சினத்துடன் சொல்லிவிட்டு அம்பிகையானவள் தன் ஆலயத்தை அடைந்து தன் தாதிமார்களால் கதவை தாழ்பாலிடச் செய்துவிட்டாள். செய்வதன் சிவனே என்று தேவியும் சினந்து கொண்டு கைவளை கனக பொருட்டு கவரி வெண்குடை நிபந்தம் மெய்யுமை உடைமை எல்லாம் மீறியே பறித்து கொண்டு நையுமை அடியாரோடு நாயகி கோயில் புக்காள். பரமசிவன் அம்பிகை கோபித்து சென்றதை அறிந்து இக்கோபத்தை நிவர்த்தித்து முன் போல பிரியத்தை உண்டு பண்ணி சிநேகம் செய்து வைப்பவர் யார் என்று ஆலோசித்து முன்னே நமது சுந்தரமூர்த்தி எடுத்து பறவை நாச்சியாருக்கு நேர்ந்த எவ்விதமான ஊழலை நாமே தீர்த்து சுந்தரமூர்த்திக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணி இருக்கிறோம். ஆதலால் நமது பிரிய தோழராகிய சுந்தரமூர்த்தியை கொண்டு இவ்வூழலை நிவர்த்தி கொள்வோம் என்று மனதிலே நிச்சயித்துக் கொண்டு தன் அருகில் இருந்த சிவனடியார் ஒருவரை பார்த்து சுந்தரமூர்த்தியை அழைத்து வா என்று கட்டளையிட்டார். உடனே அச்சிவனடியார் சுந்தரமூர்த்தியிடம் சென்று, சுவாமி, தங்களை நமது இறைவன் அழைத்து கொண்டு வர கட்டளையிட்டார் என்று சொல்ல, உடனே
சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் புறப்பட்டு வருவாராயினர். பாட்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்துட்டார் சுவாமி கிட்ட. நம்பி ஆரூரன் வந்தான், நாவலோ நம்பி வந்தான், உம்பரால் அறிய ஒன்னா உண்மைகள் உரைப்பான் வந்தான், செம்பொனார் மதில்கள் சூழ்ந்த திகழ் செல்ல திருவாரூரில் திகழ் செல்வ திருவாரூரில் தம்பிரான் தோழன் வந்தான். இவ்வாறு திருச்சின்னங்கள் ஒழிக்க வந்து பரமசிவன் சன்னதி அடைந்து நமஸ்கரித்து நின்ற சுந்தரமூர்த்தியை இறைவன் திருக்கண் சாத்தி, சுந்தரவா நீ கேளாய், சொற்கிளி மங்கை நல்ல கந்தமத் சாந்த தேவி கலபமும் வழித்தெறிந்து விந்தையால் நம்மிடத்தில் வார்த்தைகள் மிகவும் பேசி நந்தமை ஊழல் கொண்டால் நாடினி ஊழல் தீர்ப்பாய் என்று சொல்லி சிரசிலே பரிவட்டம் கட்டி அம்பிகை ஆலயத்துக்கு போக கட்டளையிட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பரமசிவத்தின் கட்டளையை சிறமேல் வகித்து நமஸ்கரித்து பார்வதி தேவியாரிடம் போய் அம்மன் ஆலயத்துக்கு செல்லுதல். திறந்தருள் செய்மினே என்று ஓதிய மாத்திரத்தே அம்பிகை கருணை கூர்ந்து தாதிமார்களால் கதவை திறக்கச் செய்து நின்ற சுந்தரமூர்த்திகளை பார்க்க அவரும் நமஸ்கரித்து சொல்வது, தாயினும் நல்லாய் போற்றி, தன்னிய அறிவே போற்றி, பேயனேன் பிதற்றும் சொல்லை பெட்புடன் கேட்டல் வேண்டும், வேயிலே தோன்றும் ஈசன் விரகநோய் மிகவும் கொண்டு சாயலே வேறதானார் தயவுடனே அழைக்கச் சொன்னார் என்று சொல்லவே அம்பிகை மிகுந்த கோபம் கொண்டு, வாரி சுந்தரமூர்த்தி நாயனாரே, உமது கர்த்தாவாகிய மகாதேவரானவர் பறவை அணிந்தும் எலும்பை பூண்டும் தாருகாவனத்திற்கு பிச்சைக்கு எழுந்தருளியும் சுடலை நீரணிந்தும் ஆனை உரி போர்த்தும் புலித்தோல் உடுத்தியும் ஆமையோடு அணிந்தும் ரிஷபத்தில் ஏறியும் கூலியாளாய் பிட்டுக்கு மண் சுமந்தும் பிறம்படி பட்டும் இன்னும் பல குற்றங்கள் செய்தும் இருக்கின்றார். அவற்றையெல்லாம் நான் பொறுத்து கொண்டு இருந்தும் எனக்கு விரோதமாக கங்கையை தமது சடையிலே தரித்து கொண்டிருப்பதை பார்க்க எனக்கு சகிக்க முடியவில்லை. யோசிக்கும் இடத்து என்னை விட அவள் பிரியமுடையவளானால் இங்கனம் இருக்க நீரும் தூது வந்தீர், நீரும் பெரிய வித்வானே, உமது கர்த்தாவும் பெரியவரே, இதெல்லாம் உங்களுக்கே தகும் என்று சொல்லிவிட்டு தாதிமாரை பார்த்து சொல்வது, கள்ளனார் சொன்ன வார்த்தை கனவிலும் நம்ப வேண்டாம், தள்ளடி மாதே கூடி தருங்கமழ்வாழை தன்னால் அள்ளிமேல் எரியும் சாந்தால் அணிமணி விசிறியாலும் ஒல்லிய சமரத்தாலும் மிக மிக அடியுமென்றால் என்று இவ்வாறு கூறவே தாதிமார்கள் செய்ய வேண்டிய முறைகளை செய்து வெளியே போகச் செய்ய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரமசிவன் சன்னதியை அடைந்து நமஸ்கரித்து சொல்வது, சுந்தரர் பரமசிவன் ஆலயத்தை அடைகிறார். வாங்கிமார் பலரும் கூடி தந்திரி விளையலாலும் ஓங்கிய சமரத்தாலும் உடல் மணி விசிறியாலும் கோங்கு சேர் மாலையாலும் குங்கும குழம்பினாலும் நீங்கவே மிக எறிந்தார் மிக்கதோர் பாங்கிமார்கள் என்று சொல்லி பின்னும் கூறுவதாவது, சுவாமி, தாங்கள் அரவம் எலும்பு புலித்தோல் ஏனைத்தோல் சுடலை சாம்பல் ஆமையோடு முதலியன தரித்து குற்றங்கள் பல உள்ளன என்றும் அவைகளை எல்லாம் தாம் பொறுத்திருந்தும் தனக்கு விரோதமாக கங்கையை சடையில் தரித்திருப்பதை பார்க்க மனதுக்கு பொறுக்குணா துயரமாய் இருக்கிறது என்றும் அம்பிகை திருவாய் மலர்ந்தருளினார்கள் என்று சொல்லி நிற்க பரமேஸ்வரர் திரும்ப வருந்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து, சுந்தரா, நாம் பார்வதி தேவியை தானே பாணி கிரகணம் செய்து கொண்டோம்.
பின்னை ஒருவரையும் பாணி கிரகணம் செய்து கொள்ளவில்லை. பூர்வத்தில் பகீரதன் நிமித்தம் பொருட்டு கங்கையை சடையில் வைத்தோம். அதுவும் பூமியை ரட்சிக்கும் பொருட்டுதான். இப்போது விடச் சொன்னாலும் விட்டு விடுவோம். நமக்கு ஒருவர் பேரிலும் பக்ஷபாதகம் இல்லை. இருவரையும் சமமாகவே நடத்தி வருகின்றோம். ஆதலால் சுந்தரா, இன்னும் ஒருமுறை என்று ஏன் கிழவி மக்கள் சேர்ந்து சொன்னதே பொறுக்க வேண்டும் சுரிகுழல் மாதே என்று பண்ணிய கடமை எல்லாம் பல பல வகையை சொல்லி முன்னுரு வழங்கி நம்பால் புதல்வியை அழைத்திடாயோ என்று கூற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமஸ்கரித்து அம்பிகை அழைத்துக்கு செல்லுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அம்பிகையை பார்த்து, அன்னமே அன்பு மாதே அறிவமர் வடிவத்தாயே, உன்னை சேர் அரையணி நல்லோர் நாதராகும் என்கிற இவன் தானும் உன்னையே மிக விரும்பி பின்னையும் அழைக்கின்றாரே என்று சொல்ல, அம்பிகையானவள் சுந்தரரை பார்த்து, நாட்டமே இட்டு கொண்டார், நாடுதோறும் இறைச்சி உண்டார், வெட்டது பட்டார், வேடன் வில்லினார் அடியும் பட்டார், செட்டது செய்வார் போல சென்னன் முன் அரியை விட்டார், விட்டது தின்றார், வார்த்தை என் முனே பேசிடாதே என்று சொல்லிவிட்டு தாதிமார்களை பார்த்து, சங்கிலி பறவை கண்பாய் தாமொரு தூது சென்றார், கங்கையை தரித்ததன்றி காவினில் முனிவர் தங்கள் மங்கையை மயக்கம் செய்தார், வளையலும் விற்றார் வாழ்ந்தார், சங்கரன் தொண்டை தன்னை தள்ளிடி தள்ளிடீரே என்று திருவாய் மலர்ந்தருளிய பின் சுந்தரமூர்த்தியை தாதிமார்கள் வெளியே போக செய்துவிட்டார். அதன் பின்பு சுந்தரமூர்த்தி சுவாமி இறைவன் சக்தியை அடைகின்றார். பரமசிவன் சன்னதி அடைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமியை வணங்கி, அன்று நீர் அடிமை கொண்ட அடிமைகள் அறிந்ததில்லை, இன்று நான் பட்டபாடு இறைவனே போதும் போதும், மன்றினில் ஆடுவோரே வருவதும் இல்லை என்றார். சென்ற நான் பட்டபாடு திருகுளம் அறியும் என்றார். அன்று உனக்காக நாமும் சங்கிலி பறவை காண்பாய், சென்றுனை கூடச் செய்தோம் என்னடா மறந்து விட்டாய், நன்றிகள் அறிந்திடாயோ நாவலூர் விடலே போடா, இன்றுமையால் பக்கல் சென்றிங்கனம் வரச் செய்வாயே என்று திருவாய் மலர்ந்தருளினார். அதன் மேல் சுந்தரர் சுவாமிகளை பார்த்து வணங்கி சொல்வது, சுவாமி, அடியேன் பார்வதி தேவி கோபத்திற்கும் இலக்கானேன், தேவர்களுடைய கோபத்திற்கும் இருப்பானேன், இனி யாருக்கென்று சொல்ல போகிறேன், ஊழலை நிவர்த்திக்கும் உபாயம் சொல்லித் தர வேண்டும் என்று இறைவனிடம் இறைஞ்சி கேட்டுக்கொள்ள, பரமசிவன் கருணை குறித்து சொல்வதாவது, முன்னொரு காலத்தில் இவ்வாறு ஊழல் நேர்ந்து அம்பிகை சிறிது விலகியிருந்த தருணம், ராவணன் கைலாயத்தை தூக்க அதனை நம் காலால் அழுத்த அவன் வருந்தி உருத்திர வீணையில் சாமவேத கானத்தை பாட, அத்தருணம் அம்பிகை ஊழலை கவனியாது நம்மை ஆலிங்கனம் செய்து கொண்டால், ஆதலால் இப்போது சாமவேத கானத்தால் அந்த ஞாபகம் வரச்செய்து நம் அழைத்து வருவாய் என்று தெரிவிக்க, உடனே நல்லது என்று வணங்கி சுந்தரமூர்த்தியானவர் அம்பிகை சந்தித்து போகின்றார். சன்னதிக்கு போகின்றார் சுந்தரர். அவ்வாறு சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சன்னதியை அடைந்து வணங்கி துதித்து சாமவேத கீதத்தை பாடினார். இதை கேட்ட அம்பிகையானவள், முன்னே நமக்கும் பரமசிவத்திற்கும் இவ்வாறு ஊழல் நேர்ந்த காலத்தில் ராவணன் சாமவேத கீதத்தை பாடிய தருணத்தில் தானே நாம் ஊழலை நிவர்த்தி கொண்டோம், சுவாமியை ஆலிங்கனம் செய்து கொண்டோம், அவரும் மெய்மறந்து சந்தோஷத்தை தந்தருளினார் என்று எண்ணி அவ்வித சுகானுபோகத்தில் மூழ்க
ஆசை கொண்டு பரமசிவனிடம் வருகின்றாள். வந்து சுவாமியிடம் கலந்து மகிழ சுவாமியும் மிக மகிழ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கழிக்க தேவர்களும் சிவகணங்களும் பேரானந்தம் அடைந்தனர். வாழ்கந்தனர் வானவரானினும் வீழ்குதன் புனல்வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் உயர்த்தீர்க்கவே. ஹரஹர நம பார்வதி பதையே.